ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மேனர் தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம Pinterest மார்க்கெட்டிங் கோர்ஸோட ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். என்னென்ன டாபிக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம், Pinterest எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோவில் நம்ம வாட் இஸ் பின்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். Pinterest அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50% எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். நீங்களே உங்ககிட்ட ஆன்சர் கேட்டுங்க, Pinterest அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே, நானே சொல்லிடுறேன். Pinterest அப்படின்னா இது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். பட் ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் மாதிரி கிடையாதுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். Pinterest is a social network that mainly focused on sharing content like articles, whatever you want and less on individuals. அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. Pinterest சோஷியல் மீடியா நெட்வொர்க் தான். பட் இது நம்மளோட கண்டென்ட், நம்ம என்ன கண்டென்ட் போடுறோமோ அதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இது உங்களுக்கு மெசேஜ் பாசிங், மெசேஜ் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு ரிலேட்டடான சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். பட் இது உங்களோட கண்டென்ட் உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ப்ராடக்டாக இருக்கட்டும், வாட் எவர் உங்கள் வெப்சைட்டாக இருக்கட்டும், அதை மற்றவங்களுக்கு டெலிவர் பண்ணுறது தான் இந்த Pinterestோட ஒர்க். உங்களுக்கு லைட்டாக புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். Pinterest அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மெயினான திங் இது என்னென்னா விஷுவல் புக் மார்க்கிங் டூல், மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அது எல்லாமே நமக்கு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் அதுவும். பட் இந்த அளவுக்கு Pinterest அளவுக்கு அதில் ரீச் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ பர்சனல். சில பேர் அவங்களோட ப்ரொஃபைல் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணி வச்சுக்கலாம். பட் இது ஓப்பன் டு ஆல், யார் வேணால் உங்கள் ப்ரொஃபைலை பார்த்துக்கலாம். பிகாஸ் அதில் அவங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும், அது மூலிமா யாராவது வாங்கலாம், இல்லாட்டி உங்கள் சர்வீஸை பை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் Pinterest. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ போயிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருளோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்தோ இல்லை அந்த பொருளோட ஹெட்டிங்கை பார்த்தோ வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது அந்த ப்ராடக்டோட இமேஜ், அதில் தான் நம்ம அட்ராக்ட் ஆகும். அதுதான் இந்த Pinterestோட ஃபுல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் அண்ட் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். பட் அது மூலிமா நீங்கள் பை பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அது மூலிமா ஐடியா கிடைக்கிறதா இருக்கட்டும், வாட் எவர் உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்கும். இப்போ உங்களோட ப்ராடக்டை, உங்கள் பிஸ்னஸை, உங்கள் ஆன்லைன் பிஸ்னஸை, இல்லை உங்கள் சர்வீஸை ஏதாவது ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Pinterest ஒரு ஈஸியான டூல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட இதையே காமிக்கிறேன் பாருங்கள். இது கிட்டத்தட்ட நான் யூஸ் பண்ணி 4 மந்த்ஸுக்கு மேலே ஆச்சு. பட் ஸ்டில் இதில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் மந்த்லி எனக்கு வராங்க. இதுக்கு நான் போஸ்ட் போட்டதில்ல, அவ்வளோக்கா ஆக்டிவாகவும் இருக்கிறதில்ல. ஸோ இதுதான் நம்மளோட Pinterest வெப்சைட். இதுவே நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் இல்லை இன்ஸ்டாகிராம் இதில் நீங்கள் போஸ்ட் போடாட்டி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை வியூவர்ஸ் வரதோ எதுவுமே இருக்காது. பட் Pinterest பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, உங்கள் ப்ராடக்ட், உங்கள் வெப்சைட், வாட் எவர் நீங்கள் அதை ப்ரமோட் பண்ணணும், மற்றவங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் Pinterest ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இதில் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ், எக்கச்சக்கமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதைத்தான் நம்ம இந்த அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஒரு ஃபுல் கோர்ஸாக. ஸோ நோ ப்ராப்ளம். இது Pinterest அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த Pinterestை பொறுத்த வரைக்கும் நம்ம டைட்டிலோ நம்ம டிஸ்கிரிப்ஷனோ எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம இமேஜ் தான் பேசும். ஸோ அதை வச்சு தான் நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணி நம்ம ப்ராடக்டையோ நம்ம சர்வீஸையோ இம்ப்ரூவ் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி வெப்சைட்ஸ்க்குள்ள இந்த Pinterest இல்லாமல் உங்களுக்கு டவுன்லோட் சேல்ஸ் எதுவுமே ஆகாதுன்னு கூட சொல்லலாம். Pinterest இஸ் a மெயின் டூல் ஃபார் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, இவ்வளோ தாங்க Pinterest பொறுத்த வரைக்கும். Pinterestங்கிறது ஒரு சாதாரண விஷுவல் ரெப்ரசன்டேட்டிங் புக் மார்க்கிங் டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புக் மார்க்கிங் டூல் அப்படின்னா ஃபஸ்ட் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் க்ரோம் பேஜ் போகிறீங்க, ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த வெப்சைட் எனக்கு மறுபடியும் இன்னொரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, என்ன பண்ணுவீங்க? புக் மார்க் பண்ணுவீங்க. சேம் ப்ரொசீஜர் தான் இந்த Pinterestலையும். புக் மார்க்குக்கு பதிலாக பின் அப்படின்னு ஒரு பின் சிம்பிளில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சேவ் ஆயிடும், புக் மார்க் மாதிரி. அது மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான சேவ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? குழம்பிடும்ல. அதுக்கு தனியாக அவங்க ஒரு போர்டு அப்படின்ட்டு ஒரு க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு ஃபோல்டர் மாதிரி.
அதுதான் போர்டு. அதில் போயிட்டு இப்போ நீங்கள் நான் ட்ரெஸ்ஸை பற்றி ஃபுல்லாக எனக்கு நீங்கள் பின் பண்ணி வச்சுருக்கீங்க, ஐ மீன் புக் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போர்டு, ஐ மீன் ஃபோல்டர், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஃபோல்டர் ட்ரெஸ் இமேஜஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணி அந்த பின்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வேணுங்கிறப்ப எடுத்து பார்த்துக்கலாம். இதுதான் பின்ட்ரெஸ்ட்டில் இன்னொரு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். நம்ம ஐடியாஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை வெல் ஆர்கனைஸ்டு மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த பின்ட்ரெஸ்ட்டோட இன்னொரு ஃபியூச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ தாங்க பின்ட்ரெஸ்ட் வெப்சைட் பற்றி, இவ்வளோ தான். இதான் வாட் இஸ் பின்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த பின்ட்ரெஸ்ட் பற்றின ஃபேக்ட்ஸ் பார்க்கலாங்களா? ஒரு 5 ஃபேக்ட்ஸ் இருக்குது. நம்பர் 1, இதில் இந்த பின்ட்ரெஸ்ட்டில் மட்டும் 320 மில்லியன் பீப்புள்ஸ், ஐ மீன் 320 மில்லியன் பீப்புள்ஸ் பெர் மந்த் வராங்க. ஒரே ஒரு மாதத்துக்கு 320 மில்லியன் பீப்புள்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்ட் வந்து பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஹியூஜ் ஆடியன்ஸ் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த பின்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி போஸ்ட் போடணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட போட்டால் போதும். உங்கள் கண்டென்ட் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போடுற இமேஜ் அதுதான் மெயின். அதை பொறுத்து தான் உங்களுக்கு வியூவர்ஸ், ஆடியன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதை எப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 2, இந்த பின்ட்ரெஸ்ட்டில் வந்து மென்ஸை விட ஃபீமேல்ஸை மெஜாரிட்டி அதிகம். ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டே நான் போய் பார்த்தேன். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, மென்ஸை விட ஃபீமேல் மெஜாரிட்டி தான் எனக்கு அதிகமாக இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. ஸோ இந்த பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் மெஜாரிட்டி அதிகம். ஓகேங்களா, நீங்கள் அதை வச்சு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், வேறு லெவலில் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஃபேக்ட் நம்பர் 3, பெட்டர் ஷாப்பர்ஸ். இந்த பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இது எனக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் தான் நிறைய சேல்ஸ் நடக்குது அப்படின்ட்டு, யாராவது ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால். பட் இந்த பின்ட்ரெஸ்ட்டில் ஃப்ளிப்கார்ட், அமேசானை விட 10 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக சேல்ஸ் நடக்குது. ஐ மீன் அது மூலிமா வர லிங்க்கில் நிறையா பேர் இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசானை விட பின்ட்ரெஸ்ட்டில் தான் நிறையா பேர் போய் வாங்குறாங்க ஆன்லைனில். ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃபேக்ட் நம்பர் 4, இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே பட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணணும், குரூப்பில் ஜாயின் பண்ணணும், இது பேஜ் க்ரியேட் பண்ணணும், எக்கச்சக்கமான வேலை இருக்குது. நம்ம ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணணும்னா இதில் அந்த விதமான எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஈஸியாக இருக்கும், பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபேக்ட் நம்பர் 5, இது வந்து ஒரு குட்டி சர்ச் இன்ஜின் கூட சொல்லலாம். இதில் நீங்கள் சர்ச் பண்ணி கிடைக்காது எதுவுமே கிடையாது, எல்லாமே கிடைக்குங்க. இப்போ நீங்கள் கூகுளில் எப்படி சர்ச் பண்ணி எல்லாமே கிடைக்குதோ அதே மாதிரி தான் பின்ட்ரெஸ்ட்லேயோ நீங்கள் சர்ச் பண்ணி கிடைக்காம போகிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே கிடைக்கும். இதுதான் நம்ம பார்க்க போகிற பின்ட்ரெஸ்ட்டோட 5 ஃபேக்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்களும் பின்ட்ரெஸ்ட் கற்றுக்கிட்டு நம்மளோட பிஸ்னஸை எப்படி க்ரோத் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இல்லை எனக்கு ஆன்லைன் ஸ்டோரும் இல்லை, ஆன்லைன் பிஸ்னஸும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை வச்சு இதில் எக்கச்சக்கமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போவே சொன்ன வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுக்காக என்னென்ன நமக்கு வேணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் நீயும் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.